எபிசோட் 1 பார்ட் 1. சுற்றிலும் இருட்டு சூழ்ந்திருந்த அந்த அறையில் அவன் எக்காலமிட்டு சிரிக்கும் சத்தம் அந்த கானகத்தையே ஒரு குலுக்கியது. அவன் முழு அரக்கனாக மாறி வேட்டையாடும் அரிமாவின் கர்ஜனையோடு எதில் இருப்பவனை காண அவனுக்கோ சப்த நாடியும் ஆட்டம் கண்டது. அவனுக்கு முகமெல்லாம் இரத்தத்தால் நனைந்து சொட்டி கொண்டு பார்க்கவே பரிதாப நிலையில் இருந்தான். அவன் அந்த நிலையிலும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கெஞ்சினான். சார், மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என கதற அது எதுவும் அந்த அரக்கன் செவியை தீண்டவில்லை போலும். அசராமல் துப்பாக்கியை எடுத்து தாறுமாறாக சுட்டு தள்ளினான். கதறிக்கொண்டிருந்தவன் உயிர் கதறலோடே பிரிந்தது. வீர் என அழைக்க விரைந்து ஓடி வந்தான் அவன். அவன் கண் அசைவிலேயே புரிந்து கொண்டு, நான் டிஸ்போஸ் பண்ணுறேன் என அமர்தலாக கூற தலையசைத்தவன், அவனோட குடும்பத்துக்கு அவ இருந்தா சேர எல்லாம் பண்ணிடு என கட்டளையை பிறப்பித்து விட்டு எதுவும் நடவாதது போல் சாவகாசமாக நடந்து சென்றான். அவன் போவதை வழக்கம் போல் அனைவரும் ஆச்சரியம் கலந்த மெச்சுதல் பார்வையுடன் பார்த்தனர். இறந்தவனை கண்டு அவர்களால் உச்சிக்கொட்ட மட்டுமே முடிந்தது. இறந்த சடலத்தை அப்புறப்படுத்த சென்றனர். சாவகாசமாக நடந்து சென்றவன் கானகத்தின் தார் சாலையில் இருந்து தனது உயர் ரக மெர்சிடிஸ் பென்ஸ் GLAவில் இருந்து சீறி பாய்ந்தான் அதர்ஷன் வர்மா. அவன் அரக்கன்தான், ஆனால் அழகிய அரக்கன் அவன். கரிய அடர்ந்த சிகை, எவரையும் பார்வையில் கணக்கிடும் கூரிய விழி, தினமும் உடற்பயிற்சி செய்வதால் முறுக்கேறிய தோல், திண்ணிய மார்பு என ஆண்களே பொறாமைப்படும் பேரழகன் அவன். அவன் நேராக சென்றது அவனது கெஸ்ட் ஹவுஸிற்குத்தான். அங்கே ஒரு அழகிய யுவதி தன் வளைவு நெளிவுகளை அப்பட்டமாக காட்டும் இறுக்கி பிடித்த ஆடையுடன் அவன் படுக்கை அறையில் காத்திருக்க, தனது காலடிகளை அழுத்தமாக பதித்து அவன் படுக்கை அறைக்குள் நுழைகையில் எதிரில் இருந்த யுவதி அவனை நெருங்கி தன் முன்னழகு மொத்தத்தையும் அவன் மீது படியும்படி அணைத்து பேபி என கொலைய, அவன் முகம் இறுகி உதறி தள்ளியவன் சுவற்றின் மீது அவளை முட்டி பெண் என்றும் பாராமல் தாக்க, அவள் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிவிட்டாள். அவள்